Vannakam Nanbas. So, we இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னது அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படின ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க வந்து அந்த பாஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. எதுக்கு அப்படி சொல்றேன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுதான் தமிழன் வெர்ஷன் 2.0. சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசா வரவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் வந்து இங்க இருக்கு கைஸ். சோ அந்த கவர்மெண்ட் லேப்டாப் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் வந்து ஓபன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் வந்து ஓபன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க நம்ம ஓபன் பண்ணிட்டோம். ஸோ ஓபன் பண்ண உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டுது, விண்டோஸ் 10 அண்ட் பாஸ் அப்படின்னு காட்டுது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, காட்டுது. ஸோ நீங்க வந்து கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவங்களே வந்து இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து மறக்காம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10ல வந்து இந்த ஒயிட் ஐக்கான், ஸோ உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் ஐக்கான் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 மேல இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் மூலியமா பாத்தீங்கன்னா நீங்க கீழே டவுன் வந்து பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேணாம். ஸோ பாத்தீங்கன்னா பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணாமலே பாத்தீங்கன்னா உங்க கவர்மெண்ட் லேப்டாப்ல வந்து இன்பில்ட்டாவே இருக்கு. ஸோ இது என்ன லேப்டாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019-20 எடிஷன் லினோவோ லேப்டாப் தான் இந்த லேப்டாப். ஸோ பாத்தீங்கன்னா பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். ஸோ பாருங்க எப்படி இருக்கு பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து. ஸோ நீங்க நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும், எப்போ அந்த பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டவுன்லோட் பண்ணுது அப்படின்னு நிறைய யூடியூப்ல ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை கைஸ். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இன்பில்ட்டாவே இருக்கு. ஸோ இல்ல என் சிஸ்டம்ல வந்து இன்பில்ட்டா வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து எப்படி வந்து இந்த பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது, ஒரிஜினல் வெர்ஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படிதான் இருக்கு. ஸோ எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்க. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் என்டர் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்ல வந்து இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரே சிஸ்டம்ல இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஓப்பன் பண்ணது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு 5 minutes இல்லைன்னா ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ், அதாவது பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன் அப்படின்னு தான் இந்த பாஸோட எக்ஸ்பெண்டிஷன். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஃப்ரெஷ் இருக்கும். ஸோ இங்கே ரிஃப்ரெஷே காணும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து நம்ம வந்து மெயில் எல்லாம் அனுப்புறது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணுமா, வீடியோ வேணும்னா என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஒரு வீடியோ வரும். ஸோ அதையும் பாருங்க. ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். இப்போதைக்கு உங்களாம் தமிழன் வெர்ஷன் 2.0 தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம். கொரோனாக்கு முகக்கவசம், உயிர் கவசம். பை பை गाइस.